ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர் லாங் டைம் மறுபடியும் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சேலம் மாவட்டத்தில் இருக்க ஒரு ஹிடன் பிளேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சேலம் மாவட்டம் மேச்சேரியில் லொக்கேட் ஆகிருக்கு. மேச்சேரினோன்னா எல்லாம் எம்காலிப்பட்டி ஏரின்னு நினச்சிடாதீங்க. அதனால் எம்காலிப்பட்டி ஏரியோட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு குளிக்கிற இடத்த பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வீக்கெண்டில் இல்லை வீக் டேஸில் சரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து குளித்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸு. வியூவும் சூப்பராக இருக்கும் ஃபோட்டோ ஷூட்டுக்கு. கிட்டத்தட்ட நம்ம லாஸ்ட்டாக வீடியோ போட்டு ஒரு 2 மந்த்துக்கு மேலே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன் இதனால்னா கொஞ்சம் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி அதில் வெளியே வர கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. மறக்காமல் இந்த பிளேஸுக்கு வரும்போது ஃபுட்டு இதெல்லாம் வீட்டிலேருந்தே எடுத்து வந்துருங்க. ஏன்னா அங்கே ஃபுட்டு எதுவுமே பக்கத்தில் கடைங்க அதிகமாக இருக்காது. நம்ம ஊர்லேருந்து கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஃபிஷ்ஷிங் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வேணால் தூண்டில் எடுத்து வந்து நீங்கள் ஃபிஷ்ஷிங் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். பிளேஸ் பற்றி வந்து நீங்களும் விசிட் பண்ணி பார்க்கணுன்னா மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ எண்டில் இந்த பிளேஸோட லொக்கேஷன் அண்டு இது இருக்க இடம் எப்படி வரணும் எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆனால் நல்லா இருக்குங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பைக் எடுத்து இப்படி ஒரு ரைடு, ரொம்ப பெரிய ரைடெலாம் இல்லை, இருந்தாலும் சின்னதாக ஒரு ரைடு போகிறேன். இந்த வழியில் போகும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும். திடீர்னு ஏதாவது குறுக்க வரும், நாய்ங்க வரும், பார்த்து தாங்க பொறுமையாக தாங்க போகணும். எனக்கு இந்த பிளேஸ் முன்னாடியே தெரியும், நான் போயிருக்கேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வர வழியில் ஒரு தாத்தாவை பார்த்தேங்க. ஒரு ஷாப்பில் திங்ஸ் கொஞ்சம் வாங்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டாப் பண்ணேன். அந்த தாத்தா வந்துட்டு பைக்கோட ப்ரைஸு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டார். நானும் சொல்லிகிட்டு இருந்தேன். சொல்லிட்டு கேட்டு கடைசியாக 2 லட்ச ரூபாய்க்கு இது என்ன இருக்குது, ஒரு மூட்டை தூக்கிட்டு போக முடியுமா, ஒரு ஃபேமிலியாக போக முடியுமா, அப்படி இப்படி அது இதுன்னு அவர் மாட்டு பேசுகிறாருங்க. எனக்குன்னா சரியான கோவம் வந்தாலும் என்ன பண்ணுறது, வயசில் பெரியவராக போயிட்டார். அதான் அப்படியே அமைதியாக கம்பெனி எதுவுமே சொல்ல. அவர் சரி சொல்கிறாரு, ஒத்துக்கிறேன். 2 லட்ச ரூபாய்க்கு எதுவும் வாங்க முடியாது, எதுவும் ஃபேமிலி இதெல்லாம் போக முடியாது, மூட்டை கேட்டு வச்சுட்டு போக முடியாது. பட் பைக்குன்றது ஒவ்வொரு பசங்களோட கனவு. அந்த கனவை நிறைவேறும் போது எப்படி தெரியுமா, கிட்டத்தட்ட 10 மந்த்ஸ் ஒரு அம்மா தாய் அங்கே வந்து பேபியை எவ்வளோ கனவோட அந்த பேபி வயிற்றுல சொல்லும் மாதிரி எவ்வளோ கனவு எவ்வளோ ஆசையோடு இருக்காங்களோ, அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு பையனும் அவனோட ட்ரீம் பைக் அடையிறதுக்காக அந்த அம்மா எப்படி அந்த பையன் குழந்த மேலே பாசம் வைக்கிறாங்களோ அதே மாதிரி வச்சுக்கிட்டு இருப்போம். அந்த பைக்கு திடீர்னு ஒரு நாள் வாங்குறப்ப அந்த அம்மா குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு சமம் அவன் பைக் எடுக்கிறது. அவ்வளோதாங்க. கிட்டத்தட்ட அந்த பிளேஸுக்கு பக்கமாக நெருங்கிட்டோம். ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். நாங்கள் போகிற வழியே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ரோட்டு ஓரத்துலேயே தண்ணி எல்லாம் தெரியுதாங்க, தெரியுதா என்னன்னு தெரியல. செம பிளேஸு இது. வந்து மேட்டூர்லேருந்து அந்த உபரி நீர் வெளியேற்றுறாங்களா, அதிலேருந்து வர தண்ணி தாங்க இது. எல்லா டேஸ்லாம் தண்ணி இருக்காது. இந்த மழை வந்து மேட்டூர் டேமில் தண்ணி திறந்து விட்டால் இந்த சீசன்லாம் இருக்கும். வெயில் சீசன்லாம் வந்தீங்கன்னா அந்த பிளேஸு அந்தளவுக்கு ஒருத்தலாம் இல்லை, தண்ணி இருக்காது. கொஞ்சம் இருக்கும். மீன் பிடிக்கிறவங்க வேணா வரலாம், குளிக்கிறதுக்குலாம் இந்த மாதிரி மழை சீசன் மட்டும்தான் குளிக்க முடியும். மேக்ஸிமம் இந்த பிளேஸுக்கு வரணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. வீக் டேஸில் வர ட்ரை பண்ணுங்கள். வீக்கெண்ட்ஸாக வந்தீங்களா க்ரௌடாக இருக்கும், ஒரு கம்ஃபர்டபுளாக குளிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லோக்கலில் இருக்கிறவங்க எல்லாமே லீவு, சண்டே லீவு அப்படி இப்படின்றதுனால எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. ஒருவேளை நாங்கள் தாங்க குடிச்சிட்டு போகிறாங்களாட்டங்குது. போய் பார்க்கலாம். இன்றைக்கே எனக்கு தெரிஞ்சு கூட்டமாக தான் இருக்கும். அவ்வளோதான். அப்போ என்னங்க இவ்வளோ கூட்டம் தெரியுதாங்க.
பிளேஸுக்கு வந்து மானத்தாலேருன்னு சொல்லுவாங்க. இந்த பிளேஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா, சேலம் சைட்லேருந்து வரீங்கன்னா காமனேரிக்கு அடுத்தது செங்காட்டுப்பேருன்னு ஒரு ஊர் இருக்கும். அங்கே செங்காட்டுப்பேர் வந்து நீங்கள் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, மானத்தாலே ஏரிக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க வழி. அதே மேட்டூர் சைட்லேருந்து வரீங்கன்னா மேச்சேரிக்கு அடுத்து சந்திரமா அடுத்து செங்காட்டுப்பேரு, அங்கே வந்து கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இந்த இடத்துல எங்கே வேணால் ஃபிஷிங் பண்ணிக்கலாம், பட் குளிக்கணுன்னா அதுக்குன்னு ஒரு இடம் செப்பரேட்டராக இருக்குது. இங்கே வர வழியில் யாருன்னா பார்த்தீங்கன்னா கேளுங்க, மானத்தாலேயில் குளிக்கிற இடத்துக்கு எப்படி போகணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வழி சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு போது என்ட்ரி ஃபீஸு அது இது எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வர வேண்டியதுதான். பைக்கை அங்கேயே நிறுத்துறதுக்கும் ஒரு இடம் மாதிரி இருக்கும், பட் அதுக்குமே சார்ஜ்லாம் பண்ண மாட்டாங்க. பைக்கு நீங்கள் குடிக்கிற இடத்துல வந்து கண் பார்வையிலே தாங்க இருக்கும். பயம்லாம் எந்த ஒரு பயமும் இல்லாத வந்து நீங்கள் குளிக்கலாம் தாராளமாக. இந்த டைமில் வந்தீங்கன்னா இப்போ தண்ணி அதிகமாக வந்துட்டுருக்கு. ஃபுல் வைப்போடு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ் போச்சா அப்படியே தண்ணி குறைய ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷத்தில் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்துட்டோம். இந்த ஏரிக்கு வர வழி கொஞ்சம் குண்டும் குழியுமாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுவாங்க, சரிங்களா? என்ட்ரிலே எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். வண்டி இது வரைக்கும் நிற்கிது. கீழே வண்டி நிறுத்த இடம் இருக்குமா என்னன்னு தெரியல. வாங்க அப்படியே கீழே போய் பார்க்கலாம் வண்டி நிறுத்த இடம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. கீழே வண்டி நிறுத்த இடம் இல்லைன்னா மறுபடியும் அப்படியே மேலே வந்துடலாம். பாருங்கள், எல்லாம் வண்டி எங்கே நிறுத்திட்டு எல்லாம் நடந்து போகிறாங்க. எல்லாம் குளிச்சுட்டுலாம் ரிட்டன் வீட்டுக்கும் போயிட்டுருக்காங்க. அப்படியே கீழே போய் பார்க்கலாம் வாங்க என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி லீவுன்றதுனால ஃபுல் க்ரௌடு கைஸ். இதே நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்களா அந்தளவுக்கு க்ரௌடு இருக்காது. பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு சொல்லி. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்தளவுக்கு கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. இருங்க வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே வியூ உங்களுக்கு காட்டுறேன். மறக்காமல் சேலத்தில் இருக்கிறவங்க இந்த பிளேஸை மிஸ் பண்ணாமல் ஒரு டைமாச்சும் வந்து விசிட் பண்ணி பார்த்துருங்க. இதோட என் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க.